அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதோட அந்த சீரீஸில் 2019 வந்ததில் இது வந்து 8வது கொஷின் பார்க்குறோம். அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, எவாலுவேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெரியார் ஈவேஆர் இன் ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்போது அவங்க கான்ட்ரிபியூஷனை பற்றி எழுதணும் ஒன்று, ரெண்டாவது அதை இவாலுவேட்டும் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடான கொஷின். எதனால் நீங்கள் எழுதலாம், இதுதான் எழுதணும்னு சொல்ல முடியாது, எதனால் எழுதலாம். பட் அதை என்ன பண்ணால் நல்லா அழகாக கரெக்டாக எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஹெட்டிங் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெரியார் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு ஹெட்டிங் வச்சுக்கிறோம். அப்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி பெரியார் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்போ பெரியார் ஈவே ராமசாமி அந்த இயர் பிறந்தது, சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் ரேஷனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, சாம்பியன் ஈக்குவாலிட்டி, விமன்ஸ் ரைட்ஸ், ரேஷனலிசம் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி த்ரூ எ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவோ இல்லை அவரோட பாலிசிஸ் மூலமாகவோ இதனால் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஹீ சேலஞ்ச் பிராமினிக்கல் ஹைரார்கி அண்ட் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராக்ரஸிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிசிஸ் அண்ட் திராவிடன் பொலிட்டிக்கல் மூமெண்ட் த டிரான்ஸ்ஃபார்ம்டு த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி எழுதணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக என்னென்ன பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925. சரிங்களா? 1925 ஆரம்பிக்கிறோம். எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? ஈக்குவாலிட்டி, ரேஷனலிசம் அண்ட் டிக்னிட்டி ஃபார் அப்ரஸ்டு கேஸ்ட், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உள்ள இன்டர் கேஸ்ட் மேரேஜை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க, விடோ ரீமேரேஜ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த புரோகிதம் பண்ணுறாங்க இல்லையா, அபாலிஷன் ஆஃப் ப்ரீஸ்லி டாமினன்ஸ், அவங்களோட ஆதிக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் பிற்காலத்தில் என்னவா மாறுதுன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்லாம் வந்து என்னவா மாறுதுன்னா சட்டமாகவே மாறுது. அண்ணா பீரியடில் என்ன பண்ணுறாங்க, 1968 சுயமரியாதை திருமண சட்டம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. பாருங்கள், ஆன்டி கேஸ்ட்டு அண்ட் ரிசர்வேஷன் அட்வொகேசி, அப்போஸ் த வர்ணா சிஸ்டம், அன்டச்சபிலிட்டி அண்ட் பிராமினிக்கல் டாமினேஷன். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த குருகுலம் விவி செய்யற அந்த இஷ்யூ கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா எழுதலாம். சரிங்களா? ஹி கண்டம்டு த குருகுலம் இஷ்யூ அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். சப்போர்ட்டட் கம்யூனல் ஜிஓ 613/1921 ஃபார் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ் ஃபார் நான் பிராமின்ஸ். அப்புறம் லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் அண்ட் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் லேட்டர். அப்புறம் பாருங்கள், ஆலய நுழைவு, டெம்பிள் என்ட்ரி அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம், பார்ட்டிசிபேட்டட் இன் வைக்கம் சத்தியாகிரகா. சரிங்களா? அந்த இதை எழுதிக்கங்க. அதேமாரி மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி அத்தாரிட்டைசேஷன் ஆக்ட் 1939. சரிங்களா? எனேபிளிங் நான் பிராமின்ஸ் அண்ட் தலிட்ஸ் டு என்டர் டெம்பிள். கிரிட்டிசைஸ்டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். சரிங்களா? மனுஸ்மிருதி, ராமாயணம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். ஏன்னா அதில் இன்இக்வாலிட்டி இல்லை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், ப்ரொமோஷன் ஆஃப் விமன் ரைட், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதலாம், பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக் எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு அவர் என்ன வேணும்னு சொன்னார்னா, எஜுகேஷன், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃப்ரீடம் ஃபார் விமன். சரிங்களா? ஸோ பப்ளிக்லி சப்போர்ட்டட் பர்த் கண்ட்ரோல் அண்ட் லீகல் ரைட்ஸ் இன் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் பிற்காலத்தில் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுல உள்ள வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அவர் செஞ்சதுக்கும் பிற்காலத்தில் என்ன வருதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும் உள்ள சொல்லிட்டே வர்றோம். இப்போ ரேஷனலிசம் அண்ட் செக்யூலர் தாட். சரிங்களா? ப்ரொமோட்டட் ஏத்திசம். சரிங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கொள்கையை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரொமோட் பண்ணுறாரு. சயின்டிஃபிக் திங்கிங் என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. சேலஞ்சிங் ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் பிளைண்ட் ஃபெய்த். சரிங்களா? ஸோ குடியரசு, விடுதலை, இதெல்லாம் இருக்குன்னா இந்த ரேஷனலிஸ்ட் ஐடியாவை என்ன பண்ணுறாங்கன்னா பரப்புறதுக்காக கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இன்ஸ்பைர்ட் த தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் 1959. எல்லா கோயில்களையும் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், லாங்குவேஜ் ரைட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஜஸ்டிஸ், லெட் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ஸ் டு அப்போஸ் ஹிந்தி இம்போசிஷன், ஸ்ட்ரென்தன் தமிழ் ஐடென்டிட்டி அண்ட் திராவிடன் கான்ஷியஸ்னஸ் ஃபார்மிங் திராவிடர் கழகம். இதுதான் பிற்காலத்தில் திராவிடர் கழகம் வருது. அதுமாதிரி அட்வொகேட்டட் ஃபார் திராவிட நாடு. சரிங்களா? ஆரியன் கல்ச்சர்லேருந்து எங்களை தனியாக விட்டுருங்க அப்படிங்கிறது திராவிட நாடு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட். பெரியார் வாஸ் ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் ப்ரொகிப்ஷன் அண்ட் ஆன்டி லிக்கர் கேம்பெயின். அவரோட இதிலே தாத்தாம்பட்டியில் இருக்கக்கூடிய இதிலே என்ன பண்ண அந்த 500 தென்னை மரங்களை வந்து வெட்டிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எழுதலாம். ஹி கட் டவுன் ஹிஸ் ஓன் கோகோனட் ட்ரீஸ் இன் ஹிஸ் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எழுதிடலாம். ஸோ இப்போ இதெல்லாமே அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இவாலுவேட் பண்ணணும். இப்போ இவாலுவேஷன் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லீகலைஸ்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். சரிங்களா? சுயமரியாதை திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புரோகிதம் இருக்காது, இந்த மந்திரம் இருக்காது, அக்னி சாட்சி, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா வந்து ஒரு திருக்குறளை பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, கைத்தட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ 1968 அது மாதிரி இன்ட்ரோடியூஸ்டு கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபார் நான் பிராமின்ஸ், எனேபிள்டு டெம்பிள் என்ட்ரி, ப்ராட் டெம்பிள்ஸ் அண்டர் ஸ்டேட் கண்ட்ரோலு, எம்பவர்டு விமன் த்ரூ அட்வொகேசி அண்ட் எஜுகேஷன், ப்ராப்பர்ட்டி. அதில் இருக்க பாயிண்ட் தான் எழுதுகிறோம்.
ப்ரொமோட்டர் ப்ரொஹிபிஷன் வயா டெம்பரன்ஸ் மூமெண்ட்டு, ஆல்கஹால் அபியூஸை குறைக்கிறதுக்கு சொன்னாங்க, ரெசிஸ்டட் ஹிந்தி இம்போசிஷன், ஃபவுண்டர் திராவிடர் கழகம். சரிங்களா, தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா மாற்றினதே இவங்க தான். சரிங்களா, அதேமாதிரி பாருங்கள் மெயின் ஸ்ட்ரீம்டு அண்ட் ரேஷ்னலிசம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதனால கேள்வி கேட்போம், அந்த கேள்வி கேட்குறதுங்கிறதே ரேஷ்னலிசத்தோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான். சரிங்களா, ஸோ அந்த ரேஷ்னலிசம், சேலஞ்சிங் கேஸ்ட், ரிலிஜன் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள், பெரியார் advocacy for equality, rationalism and secularism continues to inspire contemporary movements and policies. இன்னைக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் கூட அதில் அதோட தாக்கம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா, ஸோ பெரியார் மெமோரியல் இந்த மாதிரிலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவரோட சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க, அவரோட பிறந்தநாள் சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க, பெரியார் லைப்ரரி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா கவர்மெண்ட் அவங்க எடுத்துருக்கக்கூடிய ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸையும் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து இவரோட அடிப்படையில் உருவானது தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளாலும் சொல்லி முடிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சரு. சரிங்களா, ஸோ இது இப்படி தான் எழுதணும்லாம் கிடையாது, இதை விட இன்னும் டீப்பாக கூட நீங்கள் எழுதலாம், இல்லை இன்னும் நிறையா விஷயங்கள் சிம்பிளாகவும் கொண்டு வரலாம், எப்போனாலும் பண்ணலாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.